இத்தனை நாள் திமுகவுடைய பலம் அப்படின்னு அவர்கள் காட்டி கொண்டதும் இப்போ நாம் புரிந்து கொண்டதும் என்னன்னா அந்த கூட்டணி கட்சிகள், முக்கியமாக காங்கிரஸ், விசிக, இடதுசாரிகள், இவங்க எல்லாருமே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகாவை நோக்கி போயிட்டாங்க. இப்போ இவங்க கூட இருக்கிறது மதிமுக, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற சில கட்சிகள், இந்த கோமா தேக்கா மாதிரி ஏதோ ஒரு குங்குனா மதிமுகவுமே நேற்று ஒரு அதைத்தான் சொல்ல வரேன். இவங்கெல்லாம் ஏன் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவர்கள் திமுகவுடைய நிர்பந்தத்தினால் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டாங்க. அப்போ இவர்களால் எந்த எதிர்ப்பு குரலையும் அதிருப்தி குரலையும் வெளிப்படுத்த முடியாது. அப்படி போனால் சட்டசபையிலே இவங்க வேறொரு முடிவு எடுத்தாங்கன்னா அவங்க பதவியே போயிடும். அதன் காரணமாக வேற வழி இல்லாமல் அந்த கூட்டணியில் அவங்க நீடிக்கிறாங்க. பட் அதே நேரம் இன்றைக்கு கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் தாவேக அமைச்சரவையில் இடம் கிடக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய ஆற்றாமை, நம்ம அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோமேங்கிறது. நேற்று வைகோ அவர்களே அது குறித்தெல்லாம் பேச தொடங்கிட்டாரு. அதுக்கு முன்னாலேயே அவருடைய பையன் துரை வைகோவும் அந்த கருத்தை முன் வச்சிருந்தாரு. இன்னும் சொல்லப்போனால் மனிதநேய மக்கள் கட்சி கூட சில நாட்களுக்கு முன்பு அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாங்க, இனிவரும் தேர்தல்களில் நாங்கள் சொந்த சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் அப்படின்னு. ஸோ இப்போ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட திமுக வந்து தனித்து விடப்பட்டிருக்கு. அப்போ அடுத்து வரப்போகிறது 2029 மக்களவை தேர்தல். இப்போ காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் இருக்கு அப்படிங்கும்போது இவர்கள் ஒன்று தனிச்சு நிற்கணும், எந்த கூட்டணி பலமும் இல்லாமல். அப்படி இல்லை என்றால் பாஜக கூட்டணியில் அவங்க போகணும். நிச்சயமாக அப்படி நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய கொள்கையெல்லாம் ஒன்று மத சார்பற்ற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அது காங்கிரஸ் இருக்கும் வரை தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கும். அதனால அதை வந்து தூக்கி போட்டுட்டு நிச்சயமாக பாஜக கூட்டணிக்கு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே சிறுபான்மையினர் வாக்கள் வந்து பெரிய அளவில் தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. அதுவே வந்து இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. அதனால இப்படி ஒரு மாற்றம் ஏற்படுவதுங்கிறது தவிர்க்க முடியாது. இல்லை, அப்படி பண்ணால் சூசைட் மாதிரி ஆகிடாதா? ஏன்னா பொலிட்டிக்கலாக வந்து அவங்க ஃபுல்லாகவே எதிர்த்து தான் அரசியலே பண்ணாங்க. திடீர்னு பாஜக கூட போயிட்டாங்கன்னா கடந்த காலங்கள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்குல்ல, வாஜ்பாய் காலத்தில் இவங்க வந்து பாஜக அமைச்சரவையிலே இடம் பிடித்தது தான் திமுக. அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் மாதிரியான ஒரு சமூக இயக்கம் வந்து சமூக நல இயக்கம் வந்து வேற எதுவுமே கிடையாதுன்னு இவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தவங்க. ஆனால் இன்னைக்கு ஆர்எஸ்எஸ்க்கு எதிர்த்து இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளணும்னு திமுக முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா அதற்கு வந்து ஒரு நியாயமான காரணங்களை அவங்க பட்டியல் போட்டு வச்சிருவாங்க. அதனால அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இன்னொன்று, மக்களும் பார்த்தீங்கன்னா திமுகவை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றுவாங்கங்கிறது மக்களுக்கு தெரியும். அதையும் தாண்டி தானே அந்த கட்சிக்கு வாக்குகள்லாம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக. அதனால அது ஒரு பெரிய விஷயமா இருக்காது.